பாக்கியாவும் செல்வியும் அங்கே இங்கே அலைஞ்சு பிடிச்சி ஒரு இடத்த பார்க்குறாங்க. அந்த இடம் செல்விக்கு பிடிக்க மாட்டேங்குது, மற்ற யாருக்கும் பிடிக்கவே இல்லை. அந்த இடத்துல நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த நிலைமையிலேருந்து முன்னேறி வருவேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்வி, நீ என்ன தான் சொன்னாலும் இந்த இடத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். நாளைக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்து இந்த இடத்த நான் வாங்கி இங்கே ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஏக்கா இடமே ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து 15,000 வாடகை கொடுத்து நம்ம இருக்க போகிறதா? வேண்டவே வேண்டாக்கா, வேறு இன்னும் 2-3 இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இத்தனை இடத்த பார்த்தோமில்ல, எத்தனை கேள்வி கேட்குறாங்க. இவங்க ஒருத்தர் எந்த ஒரு கேள்வி கேட்காம நமக்கு கொடுத்தது. கம்முன்னு இங்கேயே பேசாமல் நம்ம இங்கே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனோடனே அப்புறம் வேணால் பார்த்து வேறு ரெஸ்டாரண்ட் இது பார்த்துக்கலாம். ஆனால் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறேன். அக்கா, நான் எத்தனை தான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கே செய்யிக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிடுறா. ஆனால் வீட்டு ஆளுகளுக்கிட்டே போய் இடத்தையெல்லாம் காட்டினோடனே எல்லாம் கேவலமாக மதிக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துல நீ போய் 4 செவுரு மேலே ஒரு கூரை இதில் போய் நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு, போதும் என் தகுதிக்கு தகுந்ததை நான் செய்கிறேன், இதில் இருந்து நான் முன்னேறி வந்தாலே போதும் அப்படின்னோடனே, உன்னை யார் வேலை செய்ய சொல்கிறா? நீ வீட்டு வேலையை பார்த்துட்டு கம்மி வீட்டில் தானே இப்போ பேர பிள்ளைகளை பார்த்து ரெஸ்ட் எடுந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன் என் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்த. ஆனால் செழியனும் அதே மாதிரியே எல்லோரும் சொல்ல, இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் வீட்டில் நான் சும்மா இருக்க முடியாது, நான் ரெஸ்டாரண்ட்டை தான் ஆரம்பிப்பேன், நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஏற்று நிற்கிறாங்க. ஆனால் அந்த கூறுகிட்ட ஈஸ்வரி அடங்கவே மாட்டேங்கிறா. நீ எப்படி தான் இந்த இதுலேருந்து நல்ல நிலைமைக்கு வர போகிறேன்னு பார்க்கலாம், நீ அடங்கவே மாட்டியா, நீ எப்படி உன் பிடிவாத்திலே நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நீங்கள் இத்தனை திட்டினதெல்லாம் அந்த காலத்தில் நான் கேட்டுட்டு இருந்தேன், இனிமேல் இப்போ கேட்க போகிறது கிடையாது, நான் வாழ்க்கையில் முன்னேற வழியை மட்டும்தான் பார்க்கணும், அதனால் இந்த இடமே என் சக்திக்கு தகுந்தது தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து முன்னேறி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறான். பாக்கியாவோட இந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் அபகரிப்பான்ட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.